ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அனைவருக்கும் இனிய வணக்கம். இனி வீடியோவில் நம்ம என்ன பார்த்து போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ரியல்மி 5 Qualcomm CPU வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பாஸ்வேர்டு அன்லாக் பண்ணிக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு போகிறோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி 5 இதே மாதிரி அன்லாக் பண்ணால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ இதில் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுடைய ரியல்மி 5 இந்த மாதிரி Qualcomm டிவைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக ரியல்மி 5 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குறோம். ஸோ அதுக்கான ஃப்ளாஷ் ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஃப்ளாஷ் ஃபைலு. ஸோ இந்த ஃப்ளாஷ் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்எம் டவுன்லோட் டூல்னு சொல்லிட்டு ஒரு டூல் வரும். இதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் பண்ணணும். ஸோ இந்த டூலை ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு தேவை. ஸோ இதற்கான ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடைக்காது. அதை அந்த டூலை ஓப்பன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மீவோ லாகின் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வரும். அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போட்டு நெக்ஸ்ட் லாகின் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஓஎஃப்பி ஃபைலை சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் இடிஎல் மோடில் கனெக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க போகிறாங்க அந்த டூலோட வெப்சைட் இதுதான். இதில் போய்ட்டு இந்த மீவோ டூல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரியல்மி இங்கே இருக்க போகிறாங்க Qualcomm எம்எஸ்எம் டவுன்லோட் டூல், இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மீவோ டூலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ அந்த லாகின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு தேவை. ஸோ இந்த கோடு இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒன் டைம் ஒரு ஓடிபி மாதிரி தான். ஸோ இது ஒன் டைம் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஒன்ஸ் நமக்கு டூல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ ஒன்ஸ் டூல் ஓப்பன் ஆகிட்ட அப்புறம் மொபைல் கனெக்ட் ஆகலனாலோ இல்லை வேறு ஏதாச்சும் எரர் வந்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் லாஸ் தான். ஸோ உங்களுக்கு கிரெடிட் வேணாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. மேலே என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். ஸோ கிரெடிட்டும் வந்துட்டுலாம் நம்ம உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணித்தரலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்பப்போ ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்னீங்களா உங்களுக்கு ஓடிபி மட்டும் தரலாம். ஸோ இந்த மாதிரி ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் லாகின் கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த எம்எஸ்எம் டூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். லான்ச்சிங் டவுன்லோட் டு லான்ச் சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஏதாவது பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா டீம் அல்ட்ரா வேர் மூலிமா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். ஸோ எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வீடியோலேயே சொல்லுவோம். ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரெடிட்ஸு அப்புறம் டூல் லாகின் இந்த மாதிரி வேணால் கண்டிப்பாக நம்மளுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம். உடனே ஓப்பன் ஆகுது. நம்மளுடைய பிசி ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மட்டும் அதெல்லாம் டூலோடைய ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பீடாக கிடைக்கும். லோ கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை எப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்படியே இதில் விட்டுட்டா போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் லோட் ஆயிரும். இந்த எம்எஸ்எம் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓஎஃப்இ ஃபைல் ஃபார்மெட்டில் இருக்கிறது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃப்ளாஷ் பண்ணிக்கிறோம். இதில் ப்ராஜெக்ட் நம்பர் கேட்குறேங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதே கொடுங்க. அப்படி இல்லைன்னா ப்ராஜெக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபிஐ கோடுன்னு வரும். அதில் ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராஜெக்ட் கோடு. ஸோ மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இது சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்துருங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லலாம் கனெக்ட் பண்ணிட்டு. ஸோ இடிஎல் கனெக்ட் பண்ண சொல்லியாச்சு. ஸோ இது லாகின் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகினில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க. க்ளோஸ் ஆகிட்டா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷிங்கில் எரர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 டூலுமே ஓப்பன் இருந்தால் தான் நமக்கு ஃப்ளாஷிங் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே நமக்கு போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm போர்ட் கனெக்ட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளாஷிங் ஸ்டார்ட் ஆகிடும்.
ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவால்காம் போட்டு இங்கே கனெக்ட் இருக்கு. எரேசிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி இருக்கிற நியூ ஃப்ளாஷ் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்டால் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எரேஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் சிஸ்டம் இமேஜ். ஸோ இந்த சிஸ்டம் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்லோட் ஃப்ளாஷ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் எடுக்கும். ஏன்னா இதான் மெயின் ஃபைலு. ஸோ இதனுடைய சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக இருக்கும். அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளார ஃப்ளாஷிங் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டெப்பில் ஃப்ளாஷிங் ஆகும்போது உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போதைக்கு வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரியல்மி குவால்காம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துப்போம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நெக்ஸ்ட் ஒவ்வொரு மாடலாக வர வர வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு மொபைலையும் எப்படி நம்ம இப்போ நம்ம ரியல்மி குவால்காம் பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி வந்து ரியல்மியில் எம்டிகேவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ ஏதாச்சும் மொபைலில் வரும்போது கண்டிப்பாக அந்த டாப்பிக்கை பற்றி வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்டிகேக்கும் தனியாக டூல் இருக்குது. ஸோ எம்டிகே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்க முடியும். ஸோ அதாவது அந்த ஓஎஃப்இ ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஸ்கேச்சர் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளோட பண்ணிக்க முடியும். பட் அந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைல் ஓகே ஆகிடும், ஒரு சில மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆகாது. ஸோ அதற்கும் தனியாக டூல் இருக்குது. அதுக்கப்புறம் OnePlus எப்படி பண்ணுறது. ஸோ ஓப்போக்கு நான் இன்னும் வீடியோ போடல. ஓப்போ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபைனான்ஸ் லாக்கை பற்றி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாம் இருக்கேன். ஸோ என்ன கேஜியோட இது என்ன, எந்த மாடல் எப்படி ஆகுது, ஸோ என்னென்ன மாடல் ஆகலை, ஸோ டெஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை, அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதற்கான வீடியோவும் மேக் பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எதை பற்றி வீடியோன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதை பற்றி எனக்கு தெரிஞ்சிருந்தால் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தெரிலனாலும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதை அந்த டாப்பிக்கை பற்றின வீடியோ தான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோக்கியாவோட ஸ்பெக்ட்ரம் சிபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலும் எப்படி எப்படி பண்ணிக்கிறது, ஸோ ஃப்ரீயாக ஆகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அன்லாக்குள்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் கிரெடிட் வர்றது, ஸோ அதை அந்த மாதிரி எப்படி பண்ணிக்குது அதை மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதற்கான கிரெடிட் வேணாலும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்களே பண்ணுறதுன்னா கிரெடிட்கான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அதர்ஸ் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணுறது நம்மகிட்ட ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸாக கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் சக்ஸஸ் ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மொபைல் ஆன் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம், அவருடைய கேமரா ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லலாம். அப்படி இல்லைனா ஃபோட்டோ அனுப்புவார் நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஓகே, மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. ஸோ ரியல்மி லோகோ வந்துடுச்சு. அவர்கிட்ட ஃபுல்லாக அப்புறம் ஒரு ஃபோட்டோ அனுப்பி சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணலாம். அவர் ஃபுல்லாக ஆனார், அப்புறம் ஃபோட்டோ சென்ட் பண்ணுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. ஸோ பாஸ்வேர்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. கஸ்டமர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அனுப்பிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம்.
ஸோ நெக்ஸ்ட் மாடியூலில் ஒவ்வொரு மாடல் ஸோ எப்படி பண்ணிக்குது, ஒவ்வொரு சிபியூ எப்படி பண்ணிக்குதுன்றத பற்றி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃப்ரீயாகிறத பற்றி நம்ம வீடியோ எதுக்குமே அப்லோட் பண்ண மாட்டோம். ஸோ ஒன்லி இந்த மாதிரி கிரெடிட்டு ஸோ பண்ண முடியாத மாடல் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.